வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 26 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குதுன்னா, சாமுண்டீஸ்வரி ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க. ரேவதி போனே எடுக்க மாட்டேங்கிறாளே. மாப்பிள்ளை கிட்ட கேட்டா ரேவதி அங்க போயிருக்கா இங்க போயிருக்கான்னு சொல்றாங்க. சரி, நம்ம போன் பண்ணி கேட்போம் அப்படின்ட்டு மறுபடியும் போன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி எப்படியோ ரேவதியை காப்பாத்தி ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. அங்க வந்ததோட ரேவதி நேரா கார்த்தி கிட்ட, என்னை யாரு கடத்தினது? அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அதை பத்தி இனிமே பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லை. நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இங்க இருக்கிற வரைக்கும் சேஃப் இல்ல. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, ஒருவேளை நீதான் அந்த மாதிரி டிராபா பண்றியா? கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, சந்தேகப்படுறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. எப்ப பார்த்தாலும் தேவையில்லாம நீ ஏன் மேலேயே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காத. என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் ஒன்னும் வேணுக்கு முன்னே உன்னை கடத்தி எதுக்காக நான் அப்படி பண்ண போறேன்? அதுல எனக்கு என்ன பெனிஃபிட்? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, என்ன பெனிஃபிட்டா? அப்பதானே எனக்கு உன் மேல லவ் வரும். அதுக்காக நீ கூட இப்படி பண்ணிருக்கலாம். அதுக்குன்னு என்ன கொல்ற அளவுக்கு கூட போயிட்டியல்ல. கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, அந்த உன்னை கடத்தினது நான் இல்லை அப்படின்னு இப்ப கூட என்னால ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா உன்கிட்ட எல்லாத்துக்குமே என்னால ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நம்புறேன்னா நம்பாட்டி போ. ஆனா இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு சேஃப் இல்ல. அதனால வா ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதோட ரேவதியும், சரி, எனக்கும் இங்க இருக்கிறது ரொம்ப போர் அடிச்சுட்டு, என் ஃப்ரெண்டு வேற வீட்டுக்கு போயிட்டாளா, எனக்கும் ரொம்ப போர் தான் அடிக்குது. சரி, வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்பதான் கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி அத்தை காலையிலேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஆனா உன்னதான் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கல்ல. நான் எப்படியோ அத்தை கிட்ட சொல்லி சமாளிச்சிட்டேன். ரேவதி கேக்குறாங்க, என்னை யாரோ கடத்திட்டாங்கன்னு அம்மா கிட்ட சொன்னியா? அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல, நான் சொல்லல. சொல்லியிருந்தா கண்டிப்பா உங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமா, உன்னை பெரிய வீரன் சூரன் அப்படின்னு உன் கூட அனுப்பியிருக்காங்கல்ல. ஒருவேளை ஏதாவது ஆபத்து வந்துருந்துச்சு, உன்னை காலி பண்ணியிருப்பாங்க. கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு ஆபத்து வர்ற அளவுக்கு நான் விட்டுட்டு இருக்க மாட்டேன். ரேவதி சொல்றாங்க, சரி சரி, உன் நாடகத்தை அப்புறம் வச்சுக்க, நான் அம்மா கிட்ட போய் பேசுறேன் அப்படின்ட்டு ரேவதி வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி போனை பார்த்துட்டு, அப்பாடா, ரேவதி தான் ஃபோன் பண்றா. ரேவதி, எப்படிமா இருக்க? ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் நல்லா தானே இருக்கேன். ஏம்மா நீங்க என்னை பத்தி இப்படி கவலைப்படுறீங்க? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல ரேவதி, காலையில உன்னை பத்தி ரொம்ப கெட்ட கனவை கண்டேன். உனக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி. அதனாலதான் ரேவதி உன்கிட்ட பேசணும் அப்படின்னு காலையில இருந்து முயற்சி பண்ணேன். நீயும் மாப்பிள்ளையும் வெளியில போயிருக்கீங்க அப்படின்னு மாப்பிள்ளை சொன்னாரு. அதான் மறுபடியும் தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு இருந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு உன்கிட்ட பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ரேவதி. இப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்கியல்ல? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நல்லா இருக்கம்மா, ஊருக்கு தான் இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்கோம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி ரேவதி, நீ ஊருக்கு கிளம்பி வா. இதை கேட்டதோட ரேவதியும், சரிம்மா, இன்னும் 2 நாள் தங்கிட்டு வான்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்தேன். அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல ரேவதி, நீ அங்க இருக்கிறத பார்த்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. வேற யாரு யாராலையாவது உனக்கு ஆபத்து வந்துட்டுன்னா என்ன பண்றது? அதான் நீ ஊருக்கு வா. இது கேட்டதோட ரேவதியும், சரிம்மா, நான் ஊருக்கு தாம்மா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரிக்கு நிம்மதியாகுது. ராஜராஜா வந்துட்டு, ஈஸ்வரி, என்ன ரேவதி கிட்ட பேசிட்டியா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் பேசிட்டேங்க. ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி, போயிருக்கிறது யாரு? உன்னோட மாப்பிள்ள ராஜா. அவனை மீறி நம்ம பொண்ணுக்கு ஆபத்து வருமா? நீ ஏன் யோசனை பண்ணி பாரு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குல்ல, அதான். அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஏமா நீ பயப்படுற? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க உங்களுக்கு தெரியாதா அந்த மாயாவை பத்தி? ஒரு நாள் அந்த மாயா ரேவதிய வீட்டுக்கு தனியா கூப்பிட்டு மகேஷுக்கும் அவளுக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அந்த ரேவதிய பிரெயின் வாஷ் பண்ணா தெரியுமா? இது கேட்டதோட ராஜராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. என்னம்மா ஈஸ்வரி இப்படி சொல்ற? இப்படி எல்லாமா அந்த மாயா பண்ணா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க,
அவ இப்படியெல்லாம் பண்ணி நம்ம பொண்ணோட மனசை இப்படியாவது மாத்தி மறுபடியும் அந்த மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்றா. இது எல்லாம் எதுக்காக? இந்த சொத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை போயிட்டு நம்ம ரேவதி நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை நம்ம பொண்ணு வளர்ப்பு என்னைக்குமே தப்பான வளர்ப்பு ஆகலைங்க. அவ மாயா கிட்ட நெத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டா. இது மாதிரி எனக்கு கல்யாணம் ஒரு தடவை தான் நடக்கும் ஒரு பொண்ணுக்கு. அதனால என்னால மறுபடியும் கல்யாணம் பண்ண முடியாது. என்னதான் இருந்தாலும் அந்த ராஜா என் கழுத்துல தாலி கட்டிட்டான். இது எங்க அம்மாவோட விருப்பத்தோட நடந்திருக்கு. எங்க அம்மா விருப்பம் இல்லாம மறுபடியும் என்னால கல்யாணம் பண்ண முடியாது. ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தான் கல்யாணம் நடக்கும். இனிமே என் புருஷன் அப்படின்னு பார்த்தா அந்த ராஜா தான்னு அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டா. நம்ம பொண்ணு இப்படி பேசுவா அப்படின்னு நான் எதிர்பார்த்ததுதான். அப்ப ராஜா சொல்றாரு, அப்புறம் ஏமா இனிமே அந்த மாயாவை பத்தி பயப்படுற? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இல்லைங்க, ஒருவேளை அந்த மகேஷ ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அப்படிங்கிறதுக்காக அவ ரேவதியை ஏதாவது பண்ண ட்ரை பண்ணா என்ன பண்றது? அதுக்குதான். அதுக்கு ராஜராஜ சொல்றாரு, இங்க பாருமா, நீ கவலைப்படாத, மாப்பிள்ள ராஜா இருக்காருல்ல, அவரை பார்த்து பாரு அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும் அந்த தைரியத்துல தாங்க நான் அனுப்புனேன், இல்லைன்னா அனுப்பியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா கார்த்திகிட்ட போயிட்டு, ராஜா, அம்மா கிட்ட இந்த விஷயத்த எதுவும் சொல்லாத. கார்த்தி சொல்றாரு, நான் சொல்லல. அப்ப மாயா கேக்குறாங்க, சரி, என்னை யாரு கடத்தினது அப்படிங்கறத பத்தி உனக்கு தெரியுமா? கார்த்தி சொல்றாரு, யாராவது உன்கிட்ட இருந்து நகையெல்லாம் எடுத்துக்கிறதுக்காக உன்னை கடத்தி இருப்பாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல, என்னை கடத்தினவங்க நகைக்காக கடத்தினவங்க மாதிரி தெரியல. ஏன்னா அப்படி நகைக்காக கடத்தி இருந்தா என் காதுல கழுத்துல உள்ளது எல்லாம் அவங்க பறிச்சிருக்கணும். ஆனா அதுல அவங்க ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. அவங்களோட எண்ணமே டோட்டலா வேறையா இருந்துச்சு. எனக்கு என்னமோ அவங்க வேற எதுக்காகவோ என்னை கடத்தின மாதிரி இருக்கு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, அதை பத்தி இனிமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இப்போ ஊருக்கு போறோம் அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மாயா சரியான கோவத்துல ரூமுக்கு வராங்க. ச்சே, எப்படியாவது இந்த ரேவதியை கடத்தி மகேஷ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த டிரைவர் பையன் இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டானே. ஒருவேளை உண்மையாவே அவனுக்கு மகேஷ் இருக்கிற இடம் தெரியாதோ? அப்ப மகேஷ் எங்கதான் போனான்? ஒருவேளை அந்த சாமுண்டீஸ்வரி கடத்தி வச்சிருக்காளோ யாருக்கும் தெரியாம அப்படின்னு நம்ம மாயா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அங்கிருந்து நேரா மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மாயா போனை பார்த்துட்டு, இவன் எதுக்கு நமக்கு கால் பண்றான் அப்படின்னு போன் அட்டென்ட் பண்ணதோட கார்த்தி கேக்குறாரு, இங்க பாரு, நீ இன்னும் என்னெல்லாம் பிளான் பண்ண போற அப்படிங்கறது எல்லாமே எனக்கு தெரியும். அந்த மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு மாயா, நான் மகேஷ கடத்தி வச்சிடல. அப்படி நான் மகேஷ வச்சிருந்தேன்னா நான் உனக்கு சொல்லியிருப்பேன். மகேஷ் ஏன் கஸ்டடியில தான் இருக்கான் அப்படின்னு. ஆனா அவன் ஏன் கஸ்டடியில இல்ல. அவன் எங்க போனான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. மறுபடியும் என் அத்தையோட குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சேன். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு கார்த்தி எச்சரிக்கிறாரு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, ஏ டிரைவர், நீ எல்லாம் என்ன மிரட்டணும் அப்படின்னு என் தலையில எழுதி இருக்கு. இங்க பாரு, மகேஷ நீங்க தான் யாரோ கடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆணுச்சு, கண்டிப்பா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நாங்க அவனை கடத்தி வச்சிடலன்னு சொல்றோம், நீ இப்படி பேசிக்கிட்டே இருக்க, இப்படி பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போனை கட் பண்றாரு. அப்புறமா ரேவதியும் கார்த்தியும் நேரா வீட்டுக்கு வராங்க. அப்ப ரெண்டு பேரும் வரும்பொழுது சாமுண்டீஸ்வரி டக்குன்னு அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. அப்ப கார்த்தி ஷாக் ஆகி நிக்கிறாரு. ராஜராஜா சாமுண்டீஸ்வரி கிட்ட, ஈஸ்வரி, என்னாச்சு, வீட்டுக்கு வரவங்கள இப்படி தடுத்து நிறுத்துற? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்லைங்க, அவங்க ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையுமே சந்தோஷமா வரவேற்கணும்ல, அதான் ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம ராஜராஜாவும், சாமுண்டீஸ்வரி நீ இப்படி நின்னுன்னு சொன்னதோட நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அதுக்கு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, நான் எங்க அவங்கள வீட்டை விட்டு அனுப்ப போறேன்? இங்க பாருங்க, அவங்கள நல்லபடியா வரவேற்கணும். அதுக்காக தான். ரோகிணி, ஆரத்தி எடுத்துட்டு வா. ரோகிணிய சரிமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வராங்க. ஆரத்தி எடுத்துட்டு வந்துட்டு நேரா நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. இது நம்ம சந்திரா பாக்குறாங்க. பார்த்துட்டு, ச்சே, இவனை எப்படியாவது பழி வாங்கலாம், வீட்டை விட்டு அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா இவன் இந்த வீட்டோட மருமகன் ஆயிட்டான். இனிமே இவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போலயே. இவன் மட்டும் நம்மளை பத்தின உண்மைகளை அக்காக்காரி கிட்ட சொன்னா நம்மளால கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு
போக வேண்டியதுதான். அப்புறம் ஆஹ் என் புருஷன் இந்த ஊருக்கு நம்பர் ஒன் ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த சந்திரா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தியும் ரேவதியும் வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்ததோட நம்ம கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சொல்லுங்க ராஜா, என்ன பேசணும்? அப்பதான் ரேவதி டக்குன்னு, என்ன பேச போறீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் முக்கியமான விஷயம் பேச போறேன் மேடத்துக்கிட்ட. உடனே சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாயா, ரேவதி ஏதோ மாப்பிள்ளை என்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாரு, ஏன் அவரு என்கிட்ட எந்த சீக்ரெட்டும் சொல்லக்கூடாதா? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா நான் அப்படியெல்லாம் சொல்லல, இவர்கிட்ட சும்மாதான் கேட்டேன், அப்படி என்ன பேச போறீங்க அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அப்படி எவ்வளவு பெரிய சீக்கிரட்டும் நாங்க பேச போறது கிடையாது, இரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராஜா கிட்ட, வாங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போனதோட நம்ம சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க, என்ன முக்கியமான விஷயம் மாப்பிள்ள? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சிட்டேன். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, என்ன விஷயத்த அப்படி நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? நீங்க அப்படியெல்லாம் என்கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கிற ஆள் கிடையாது. என்னாச்சு மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா? கார்த்தி சொல்றாரு, மேடம் நானும் ரேவதியும் ஹனிமூனுக்கு போயிருந்தோம்ல, அங்க ரேவதிய ரவுடிங்க கடத்திட்டாங்க. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி பேரதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, ஏன் பொண்ணை யாரு கடத்தினது? கார்த்தி சொல்றாரு, மேடம் அந்த மாயாதான். சாமுண்டீஸ்வரி ஷாக் ஆகி, என்ன அந்த மாயாவா? மாயா அங்க எப்படி வந்தா? கார்த்தி சொல்றாரு, மேடம் அந்த மாயா இருக்கால, அவ ரேவதியை கடத்திட்டு போயிட்டு மகேஷை விட சொல்லி என்கிட்ட கேக்குறா. மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நூலலையில ரேவதியோட உயிரை காப்பாத்திருக்கேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அந்த மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த மாயா இந்த அளவுக்கு வந்துட்டாளா? அவளை விடக்கூடாது. கார்த்தி சொல்றாரு, மேடம் இதுக்கப்புறம் ரேவதியை கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கணும். ஏன்னா மகேஷை கண்டுபிடிக்கிறதுக்காக மாயா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அந்த மாயா மகேஷ் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத பத்தி முழுசாவே நல்லாவே தெரியும். ஆனா ரேவதிக்கு இன்னும் தெரியல. அதனால நம்ம என்ன பண்ணாலும் ரேவதி நம்மளை பத்தி தான் தப்பா நினைப்பா. சோ எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரியும், சரி நீ சொல்றது சரிதான், நம்ம அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுக்க போக அதுவே ரேவதி வந்து நம்மள தப்பா நினைக்கிற மாதிரி ஆகிரும்ல. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. அப்ப சந்திரா இதையெல்லாம் பார்த்துட்டு, இவன் வர வீட்டோட மாப்பிள்ளையா இல்லாமலும் இந்த வீட்டுல உள்ள பொறுப்புகளை அவன் வாங்கிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். விடக்கூடாது, இவனை எப்படியாவது தப்பானவன்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பணுமே. இவனை பத்தின டீட்டெயில என் புருஷன் கண்டுபிடிச்சிட்டாரா என்னன்னு கேட்கணும் அப்படின்ட்டு நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி போனை பார்த்துட்டு அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா என்னாச்சு? சந்திரா சொல்றாங்க, ஹனிமூன் போன 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க என்னதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த டிரைவர் பையில பத்தி கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? அப்ப நம்ம சிவனாண்டி சொல்றாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, சரி அவனை பத்தின உண்மைகள் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவனோட அம்மான்னு ஒருத்தி இருக்கால, அவளோட போட்டோவை நீங்க எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க, அவளாவது யாருன்னு தெரியுதான்னு பார்க்கலாம். இதை கேட்டதோட சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிவனாண்டி போட்டோ கேக்குறாரு. சந்திரா போட்டோவை அனுப்பி விடுறாங்க. அப்ப சந்திரா போட்டோ அனுப்பி விடும் பொழுது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா சாமுண்டீஸ்வரிக்கும் போட்டோ அனுப்பி விட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு அந்த போட்டோ போய் சேருது. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி இந்த போட்டோவை பார்த்துட்டு சரியா ரெக்கக்னைஸ் ஆகல. இந்த ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவனாண்டி இருக்காருல்ல, அவரு அந்த போட்டோ வச்சு எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாக்குறாரு. அப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்கதான் ராஜி சேதுபதியோட மக அப்படின்னு. இப்ப அவ சென்னையில இருக்கா, அவளோட பையன் தான் கார்த்தின்னு ஒருத்தன், அவன் தான் இந்த கோவிலை திறந்து அத்தையை கூட்டிட்டு வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறேன் அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சவால் விட்டானே, இது தெரியாதா அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. இதையெல்லாம் கேட்டதோட சிவனாண்டிக்கு செம ஷாக்கு. அப்பதான் சிவனாண்டி நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாரு கார்த்தியோட அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனிய. அப்ப நிறைய போட்டோஸ் வருது. அதையெல்லாம் பார்த்ததோட சிவனாண்டி அதிர்ச்சி ஆகுறாரு. சிவனாண்டி நேரா சாமுண்டீஸ்வரிக்கு போட்டோஸ் அனுப்புறாரு. சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோஸை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. செம்ம கோவத்துல டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. அப்ப சந்திரா இங்கேருந்து வந்துட்டு ஓடி வந்து, அக்கா என்னாச்சுக்கா, இவ்வளவு கோவத்தோட இருக்க, ஏதாவது பிரச்சனையா? சாமுண்டீஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, அந்த டிரைவர் எங்க? அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, என்னது அக்கா கறி இவ்வளவு கோவத்தோட இருக்கா, என்ன நடக்குது இங்க?
ஒருவேளை அந்த டிரைவரை பத்தி அக்கா கரைக்கு ஏதாவது தவறா தெரிஞ்சிருக்குமோ. சரி நம்ம போய் கூப்பிடுவோம் அப்படின்ட்டு கார்த்தி மாடியில இருக்காரு. சந்திரா இங்கேருந்து டிரைவர் அப்படின்னு சொல்ல கார்த்தி இங்கேருந்து வந்து சொல்லுங்க மேடம். சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, என் அக்கா ஒண்ணு பாக்கணும்னு சொன்னா, ஏதோ ரொம்ப பெரிய கோவத்துல இருக்கா, ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? கார்த்தி சொல்றாரு, அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ணலையே. சந்திரா சொல்றாங்க, இல்ல, அக்கா ஏதோ ஒரு போட்டோ பார்த்ததோட செம்ம கோவப்பட்டுட்டா. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. ஒருவேளை நம்மளை பத்தின உண்மைகள் ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி இங்கேருந்து வரும் பொழுது சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கார்த்தி ஷாக் ஆகி நிக்கிறாரு. ராஜராஜா வந்துடுறாரு, மயில் வாகனம் வந்துடுறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து நீ யாருன்னு உண்மையை சொல்ல போறியா இல்லையா? உன் அம்மா யாரு, உன் அப்பா யாரு, நீ உன்னோட சொந்த ஊர் என்ன அப்படின்னு தொடர்ச்சியா கேக்குறாங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி என்னம்மா இப்ப கேக்குற? இங்க பாரு, இவரு தெரியாதா? இவருதான் ராஜா, நம்ம டிரைவர். இவங்களோட அம்மா கூட அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அடிக்கடி வந்திருக்காங்க, ஆனா என் கண்ணுல மட்டும் படலையே, ஏன்? இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ராஜராஜா. மயில் வாகனம் ராஜராஜா கிட்ட ரகசியமா, மாமா கண்டிப்பா அத்திக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சு போச்சு, அதனாலதான். இது கேட்டதோட நம்ம ராஜராஜா சொல்றாரு, இருங்க மாப்பிள்ள, எப்படியாவது நம்ம மாப்பிள்ளைய காப்பாத்தி ஆகணும். இப்போதைக்கு உண்மை தெரிகிறது ரொம்ப தப்பு. இப்பதான் ரேவதிக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் ஆகிருக்கு. இந்த நேரத்துல சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே பிரிச்சு வச்சிருவா. மறுபடியும் நம்ம குடும்பம் ஒண்ணு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி என்ன இப்படி கோவமா பேசுற? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சாமுண்டீஸ்வரி டக்குன்னு போட்டோவை ராஜராஜட்ட காமிக்கிறாங்க. பாருங்க, இவன் உங்க தங்கச்சியோட புள்ள. இது கேட்டதோட நம்ம ராஜராஜா சிரிக்கிறாரு. என்ன சாமுண்டீஸ்வரி, யாராவது போட்டோவை எடிட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க, அதை போய் நீ நம்பிக்கிட்டு இருக்க? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்லைங்க, அந்த அளவுக்கு நான் முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, இவன் சரியான ஃப்ராடு. இவன் ஃப்ராடு வேலை பண்ணி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான், அது தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி, என்னதான் நடந்தா என்ன? அதான் ரேவதிக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகிட்டு இல்ல, இனிமே இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. நீ வந்துட்டு இதுக்கப்புறம் உன் பொண்ணோட லைஃப ஸ்பாயில் பண்ண போறியா? என்னதான் இருந்தாலும் மேரேஜ் ஆகிருச்சு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மேரேஜ் ஆகிட்டா? மேரேஜ் ஆகிட்டுன்னா அவ காலம் ஃபுல்லா என் எதிரியோட காலில் விழுந்து கிடக்கணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் கண்டிப்பா வந்துட்டு அவன் கூட சேர்ந்து வாழ வைக்க விட மாட்டேன். என் எதிரி வீட்டுல போயிட்டு என் பொண்ணு வாழணுமா? வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி செம கோவப்படுறாங்க. கார்த்தி சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ ஏதாவது பேசின அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.